ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் வைதேகி. நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க. லைக் காப்பிரைட் எப்படிக்கா வந்து சமாளிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மானிட்டைசேஷன் வருதா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸை. உண்மையாக சொல்லணுன்னா காப்பிரைட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது கைஸ். அது வேணால் கண்டினியூஸ் சீன்ஸ் வருது அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக காப்பிரைட் கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு சீனை வந்து நீங்கள் அதே ஆர்டரில் வந்து அந்த எபிசோடில் எப்படி போகுன்ற மாதிரி நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு காப்பிரைட் வரும் கண்டிப்பாக. அது மீறி நீங்கள் வந்து காப்பிரைட் வராமல் போடணும் அப்படின்னா ஒரு 4 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் அந்த வீடியோ போடணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். செகண்டாக வந்து எனக்கு மானிட்டைசேஷன் வருதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வருதா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட க்ரைட்டீரியா ரீச் ஆகியும் கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மாதமாயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது கொடுக்காமல் இருக்கிறதுக்காக வாட்ச் ஹவர்ஸை குறைக்கணும் அப்படின்ற டார்கெட்டோட வந்து காப்பிரைட் கொடுக்குறது, அப்புறம் வீடியோவை ரீச் பண்ண விடாமல் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து யூடியூப் செஞ்சுட்ருக்கு. எனக்கு ஏன்னு புரியல. வேணும்னா அவங்க வந்து இல்லை மானிட்டைசேஷன் இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருந்தா நான் அந்த சேனலை வந்து இன்னும் ரன் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கும் அவசியம் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எனக்கு தம்பியை வந்து பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், ஏகப்பட்ட அவசியம் வந்து என்னோடய வீட்டில் இருக்குது. அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்காக வந்து ராமாயணம் வந்து எனக்கு பிடிக்கலையா, இதை வெறும் காசுக்காகவான்லாம் யோசிக்காதீங்க. ராமாயணம் பிடிச்சதுனால ஒரே ஒரு காரணத்தினால தான் அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி நான் வந்து சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால, ரொம்ப ஒரு உழைப்பு அதிகமாக போடுறதுக்கு காரணமே அது ரொம்ப எனக்கு பிடிச்சி போனதுனால தான். ஆனாலும் வந்து நான் என்னோட லைஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அவசியம் மணி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் அதுவுமே ஒரு ரீசன் தான். ஆனால் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எனக்கு எத்தனையோ நாள் ஐபிஎல்லாம் வந்து பேட்ச்லாம் போட்டு எனக்கும் எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் வந்து பேட்ச்லாம் போட்டு இவ்வளோ ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது, கூலிங் பேட் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் வந்து எடிட்டிங்கே நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு மானிட்டைசேஷன் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னு எவ்வளோ கவலையாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் அப்படி வரலதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட யூடியூப்பில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு சேனலுமே நான் பார்த்தேன். அந்த சேனல் எனக்கு தெரியல, பட் அங்கே ஒரு அக்கா வந்து 6 மந்த்ஸாக வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளிகபிள் ஆயும் கூட அவங்க மானிட்டைசேஷனுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து வரிடா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, கொடுக்க பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க அட்லீஸ்ட் ஒரு மெயில் போட்டிருந்தேன்னா நாங்கள் அதுக்கு மேலே அந்த ஒர்க் கண்டினியூ பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க வந்து எப்படின்னா ஒரு கேம் விளையாட வைக்கிற மாதிரி இருக்குது. 29 lakhs ரீச் ஆகிட்டோம். என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் ஆக்சுவலி ஷார்ட்ஸ் வந்து 30 lakhஸும் வீடியோ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் இருக்கணும் அப்படின்றது அந்த ரூல் க்ரைட்டீரியா. அப்போ வந்துட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட 30 lakhs ரீச் ஆகிட்டு கூட அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து அவங்க வேண்டி காப்பிரைட் பழைய வீடியோஸ்க்கெல்லாம் காப்பிரைட் கொடுத்து அதில் வந்து இந்த சீனில் வந்து இது வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. ஏன் அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரியலன்னு எனக்கு புரியல. நான் வந்து ஏகப்பட்ட போஸ்ட்லேயும் இதை ஃபோட்டோ போட்டிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்து பழைய வீடியோஸ்க்கெலாம் வந்து கிட்டத்தட்ட காப்பிரைட் கொடுத்து ஒரே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் நான் இருந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தா மறுபடியும் அந்த 4 சிஸ்டர்னு சொல்லிட்டு யாரோ எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அப்போது ரவின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு அதுக்கு போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ கூட இப்போ காப்பிரைட்டுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் நான் அப்லோட் பண்ண டைமில் அவங்களுக்கு செக் பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு காப்பிரைட் மேட்ச் டூல் இருக்கும். அது வந்து ஏதாவது சீன்ஸ் வந்து சேம்லி வந்து